இதில் மெயின் இது வந்து பேஸ்மேக்கர்ஸ். ஸோ பேஸ்மேக்கர்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பேஸ்மேக்கர்ஸ் வந்து ஹார்ட்டில் உள்ள வந்து பிளாக்ஸு, கரண்ட் ஓட்டங்கள் இருக்கும் இருதயத்தில், அந்த பிரச்சனைகளுக்கும் பேஸ்மேக்கர்ஸ் வைப்பாங்க. இப்போ பொதுவாக ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட்டில் 3 வகையான பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸ். ஒன்று வந்து ஹார்ட்டோட மசிலு, இன்னொன்று அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸு, இன்னொன்று வந்து ஹார்ட்டிலேருந்து ஹார்ட்டை துடிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ 3 தான் மெயின் பார்ட்டு ஹார்ட். இந்த 3ல் எது பிரச்சனை ஆனாலும் ஹார்ட் வீங்க ஆரம்பிச்சிடும், ஹார்ட் வந்து பம்பிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு திணறல், துடிப்பு கம்மியாகிறது, மயக்கம் வர்றது, படபடப்பு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பொதுவாக வந்து ஹார்ட் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாத்திரை மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, அல்லது அடப்பு இருந்துச்சுன்னா அடப்பை எடுப்பாங்க, அல்லது வந்து இது எதையுமே சரியாகலை அப்படின்னா பேஸ்மேக்கர் போவாங்க. இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட். இப்போ நார்மலாக உள்ள பேஸ்மேக்கர்ஸ் தான் இது நாள் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே. எல்லா ஹார்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இடது பக்கம் மாரில் ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை அந்த வயரை வந்து ஹார்ட்டில் பொருத்திடுவாங்க. அந்த வயரை ஹார்ட்டில் பொருத்துறப்ப என்ன ஆகும்னா, அது யூஸ்வலாக வந்து தசை நார்கள் இருக்குல்ல, இருதயத்தோட தசை நார்களில் வந்து பொருத்துவாங்க. அந்த மாதிரி இருதயத்தோட தசை நார்களில் பொருத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அது வந்து ஒரு நார்மலாக வந்து ஹார்ட்டை வந்து துடிக்க வைக்காது, அப்நார்மலாக துடிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்நார்மலாக துடிக்க வைக்கிறப்ப அதனால் ஒரு சில உபாதைகள் பேஷண்ட்டுக்கு வரும். ஒரு சிலருக்கு அந்த இருதய பலவீனமானது அதிகமாகலாம், அல்லது வந்து கார்டியோ மையோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து லேட்டர் ஸ்டேஜில் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்த ஒரு புது ட்ரீட்மெண்ட் தான் இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, புது டெக்னாலஜி மூலம் அந்த நம்ம ஹார்ட்டை துடிக்க வைக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லேயே வந்து நம்ம கொண்டு போய் அந்த பேஸ்மேக்கர் வயரை வந்து பொருத்திடுவோம். ஸோ பொருத்திட்டோம்னா என்ன ஆகும்னா வந்து அந்த ஹார்ட் பம்பிங் வந்து நார்மலாக நடக்கும். ஸோ நார்மலாக நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி இருதயம் வந்து கண்ணாபின்னான்னு துடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பேஷண்ட்டுக்கு குறையும். இது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினன் மாதிரியே, நார்மலாக ஹார்ட் வந்து எப்படி வந்து துடிக்க வைக்குமோ அதே மாதிரி வேலையை வந்து ஒரு சின்ன மிஷின் வந்து செயற்கையாக வெளியில் வச்சு பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங்கோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஹார்ட் ஆஸ்பத்திரியில் வந்து நட்ராஜ் கார்டியாக் கேரில் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான பேஷண்ட்ஸுக்கு வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம்.